Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோ அப்படின்னா வந்து 3 நாள் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு பாட்டு. நான் அதில் குட்டி லைன் மட்டும் கேட்டுட்டு இனிமேல் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்காக பார்த்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா அப்படின்ற ஒரு பாட்டோட லிரிக்கல் வீடியோ தான் வந்திருக்கு. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது வந்து 3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். சாரி, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் பரவாயில்ல, வாங்க சேர்ந்து பார்க்கலாம். இதில் வந்து பூஜா ஹெக்டே மேம் நடிச்சிருக்காங்க, ஜோஜு ஜார் சார் நடிச்சிருக்காங்க, ஜெயராம் நடிச்சிருக்காங்க, நாசர் சார் நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காங்க, கருணாகரன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஆக்டர்ஸ். ஸோ பார்ப்போம். இந்த பாட்டில் ஒரு இது மீம் மட்டும் பார்த்தேன். சூர்யா சார் வந்து அவரோட முகத்தில் வந்து எக்ஸ்பிரஷன், அதாவது ஜாலியாக டான்ஸ் ஆட மாட்டார், சோகமாக தான் ஆடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் பேசுகிற மாதிரி ஒரு அவங்களோட இந்த இது வீக்லி அது பேர் என்ன, இந்த கார்ட்டூன் மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதில் வருது. ஸோ அதில் பார்த்தேன். வாங்க பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஆன் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. நைஸ். சூர்யா இன். அதில் கூட அந்த முக்கோணம் இது கேட்டேன். சூர்யா சாருக்கு இது பெரிய ஹிட் அமையும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ ஏ மாப்பிள்ள நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயண் சார். ஓகே. சூர்யா சார் இப்படிதானே யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த ஜெகமே தந்திரம் படத்துல வந்த பாட்டு மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல. ஆமா, ஜாலியாலாம் ஆடல. ஜோஜி ஜார்ஜ் மனுஷன் என்ன கேரக்டர்னாலும் விவேக் சார். ஓகே. சந்தோஷ் நாராயணன் சிங்கர், பிடிஎஸ். நல்லா இருக்கு. பழைய பிக்சர் நேருக்கு நேருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. 25/2/1993. ஓ ஓகே. நல்லா இருக்கு. சூப்பர். ஆமாயா, இதுல ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இன்ஸ்டன்ட் ஹிட். ஓ, இதனாலதான் எல்லாரும் ஹிட்டா ஓடிட்டு இருக்கா. பூஜா மேம் தான் நல்லா இருக்காங்க இதுல. சாரி சூர்யா சார் ஃபேன்ஸ், சாரி. நைஸ். அஞ்சலா இந்த ஸ்டெப் பார்த்தேன் நானு. எஸ். போடு. எஸ். காமெடியா இருக்காரு. ஷெரீப்.
ஆடுகன்னு விட்டார் போல இருக்குது. ஓகே, நைஸ். ஷெரீஃப் மாஸ்டர் உண்மையிலேயே வந்து பக்கவான கோரியோகிராஃபி எப்பவுமே இருக்கும். இந்த படம் வந்து மே 1 வருது. ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே நெக்ஸ்ட் மந்த் தாண்டி. ஓகே, பட் இது கூட வந்து இன்னொரு படம் நேற்றுக்கு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சசிகுமார் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படமும் வருது. அப்படியே கான்ட்ராஸ்டான ஃபிலிமா இருக்க போகுது. அது வந்து ஃபுல் ஃபன் சைடு உள்ள படம். இது வந்து எல்லாம் சேர்ந்து லவ் லாஃப்டர். ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த பாட்டில் சொல்லியிருந்த மாதிரி சூர்யா சார் வந்து அந்த ஹாப்பி ஃபேஸை காணிக்கவே இல்லை. பிகாஸ் இந்த இது நேற்றுக்கு தான் இந்த நியூஸ் கிடைச்சிருந்தது. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்கி போர்ஷன் இருக்கும். அந்த டாக்கி போர்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறாங்க. இந்த ஐ மீன் இது இல்லாமல், இந்த பாட்டு மட்டும் இல்லாமல், பாட்டு இல்லாமல் ஃபைட்டு இல்லை டாக்கி போர்ஷன், அதுக்கப்புறம் ஃபைட்டு. இது வந்து 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் உள்ள ஒரு சிங்கிள் ஷாட்டாக இந்த படத்தில் எடுக்கிறாங்க. அது வந்து நேற்றுக்கு தான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சாரோட சைட்ல இருந்து தெரிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிங்கிள் ஷாட் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கார்த்திக் சுப்புராஜ் சாரோட படத்தில் ஜெகமே தந்திரம் படத்தில் இருந்துச்சு. அந்த இன்டர்வல் போர்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதில் அப்படியே கேமரா ஆங்கிள் சுற்றிட்டே இருக்கும்ல. ஸோ அதில் வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க போகுது. அண்ட் சூர்யா சார் இதில் வந்து ஒரு எனது ரஜினி சாரோட ஃபேனா காணிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரோட லுக்குமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரஜினி சாரோட லுக். இந்த லுக்குமே பார்க்கறதுக்கு அந்த படையப்பாவா இல்ல டானா நடிச்சிருப்பாரு பாஷா படத்துல வந்து ராரா ராமையா பாட்டு வரும்ல, அந்த பாட்டுல உள்ள அந்த லுக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ் காம்பினேஷன் சொல்றேன். மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாட்டு எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹிட். அதாவது ஆல்ரெடி எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பாட்டு கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடு. எனக்கு சூர்யா சாரை பார்க்கறத விட பூஜா மேம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஓகே, நல்லா இருந்தாங்க. உங்களுக்கும் பிடிக்கும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.